வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவில் சில அரசியல்வாதிகள் இல்லையென்றால் சில நிறுவனங்களின் முகங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்களை நோக்கும்போது எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் கூட இவ்வாறான தில்லாலங்கடிகளை உருவாக்க முடியாது என்கின்ற ஒரு தோற்றப்பாடு உருவாகிக் கொள்கின்றது. இதற்கு ஒரு உதாரணமாக சீனாவில் ரோபோஸ் எனப்படும் இயந்திர மனிதர்களை தயாரிக்கும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் தற்போது தயாரித்துள்ள சூப்பர்மேன் ரக மனித வடிவிலான புதிய ரோபோக்களுடன் கூட இதனை ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையில் அந்த ரோபோக்கள் கூட இலங்கையில் உள்ள சில அரசியல் மனிதர்களின் வாய்வீச்சுக்கும் இல்லையென்றால் அவர்களின் கருத்துக்களுக்கும் எதிராக தோற்றுவிடும் போல இருக்கின்றது. சீனாவில் புதியதொரு ரோபோ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோ மனிதர்களை விட மிக வேகமாக ஓடுகின்றது. ஹியூமனாய்ட் எனப்படும் மனிதனை போன்ற தோற்றத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரோபோ மனிதனை விட மிக வேகமாக ஓடுகின்றது. மிக அதிக உயரத்தில் துள்ளிப்பாய்கின்றது. இந்த ரோபோவை பொறுத்தவரை செகண்டுக்கு 12.66 மீட்டர் வேகத்தில் ஓடுகின்றது. இது உலகின் தலை சிறந்த பந்தய ஓட்டக்காரர் உசைன் போல்ட் தனது உலக சாதனையின் போது எட்டிய 12.42 என்ற வேகத்தை விட அதிகமாகும். இதேபோல இந்த ரோபோ தான் நின்ற இடத்திலிருந்து ஒரே எம்பலாக 2 மீட்டர் உயரத்திற்கு எம்பி பாய்ந்து செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் எந்தவித தடுமாற்றமும் இன்றி நிலையாக மீண்டும் நிலத்தில் குதித்துக் கொள்கின்றது. இந்த அதிநவீன ரோபோவை 3 மாதங்களில் தயாரித்து முடித்ததாக கூறும் அதன் தயாரிப்பு நிறுவனம் இனிமேல் மனிதர்கள் செல்ல முடியாத ஆபத்தான பேரிடர் மீட்பு பணிகள் மற்றும் எதிர்கால விண்வெளி ஆய்வுகளுக்கெல்லாம் இவ்வாறான உயர் திறன் கொண்ட ரோபோக்கள் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என கூறிக்கொள்கின்றது. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். செய்தி வீச்சின் ஆரம்பத்தில் எதற்கு இந்த அதிநவீன ஹியூமனாய்ட் ரோபோவின் சாதனைகள் குறித்த விடயம் என நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல இவ்வாறான ரோபோக்கள் அதிவேகமாக ஓடுவது, எம்பி குதிப்பது எல்லாம் இலங்கையில் இப்போது ஒலிவாங்கிகளை பிடித்து எம்பி குதித்து வதந்தி மற்றும் புனைவு செய்திகளை வழங்கிக் கொள்ளும் மனிதர்களிடம் இந்த ரோபோக்கள் பிச்சை வேண்டும் போல உள்ளது. அந்த அளவுக்கு அடித்து விடல்கள், கருத்துக்கள், வதந்திகள் எல்லாம் வருகின்றன. இதில் ஒன்றாகத்தான் பழைப்பகுதியில் 49 ஏக்கர் நிலப்பரப்பில் புலிகளின் இரகசிய முகாம் ஒன்று நடத்தப்படுவதாக ஸ்ரீலங்காவில் இயங்கும் ஒரு தில்லாலங்கடி மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவரான சங்கீத் ஜெயசேகரா ஊதி பெருப்பித்து ஒரு செய்தியை அடித்துவிட்ட நிலையில் இந்த செய்தி இப்போது கைதுகள் எல்லாம் வெறும் அளவுக்கு நகர்ந்து விட்டது. இந்த செய்தி அடிப்புக்கு பின்னர் தான் கல்முனை வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்ற 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்களின் பணி நேர ஆடைகள் தொடர்பான சர்ச்சையில் இன்னொரு ஊகமான அடித்து விடலை முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் செய்தார். அந்த அடித்து விடலில் கல்முனை மருத்துவமனையின் பொறுப்பாளரான சூனன் இஸ்ரேலிய புனராய்வு அமைப்பான மொசாட்டின் வலையில் விழுந்த ஒரு உளவாளியோ என எண்ண தோன்றும் அளவுக்கு நிலைமை உள்ளதாக ஒரு அடித்து விடலை செய்தார். இதற்கிடையே பழையில் புலிகளின் முகாம் இருப்பதான செய்தி பொய்யானது, வதந்தியானது என நேற்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிக்கையிட்டது. நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக மாநாட்டில் இவ்வாறான செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என குறிப்பிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயசித கிளிநொச்சி, அக்கராயன்குளம், கண்ணகிபுரம் பகுதியில் உள்ள இடம் ஒன்றை இலக்கு வைத்துத்தான் இவ்வாறான வதந்திகள் மற்றும் பொய்த் தகவல்கள் வெளியானதாக குறிப்பிட்டு இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்ற விடயத்தில் தமது தரப்பில் ஒரு செய்தியை சொன்னார். அதாவது குறித்த வனப்பகுதியில் தியாகராஜா குணதீபன் என்பவர் 2025ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமாக 30 ஏக்கர் காட்டை அழித்து அங்கு பயிர் செய்கை செய்ததாகவும் கற்றாழை மற்றும் காய்கறி செய்கைகளை அதில் முன்னெடுத்ததாகவும் இந்த வருடம் ஜனவரி மாதம் அளவில் அந்த பகுதியில் ஒரு கட்டிட நிர்மாண பணி இடம்பெற்று தற்போது 4 மாடி கட்டிடம் ஒன்று அந்த இடத்தில் எழுப்பப்பட்டு ஆடை தொழில் நிலையம் ஒன்று நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டார். ஆனால் ஸ்ரீலங்காவின் வனவள திணைக்களம் மற்றும் காவல்துறையினரால் குறித்த பகுதியில் பலமுறை சோதனைகள் நடத்தப்பட்டு நில ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்குகள் எல்லாம்
இந்த இடத்தை மையப்படுத்தி தொடுக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் உள்ளதாகவும் இவ்வாறான ஒரு நிலையில்தான் கடந்த மாதம் 24ஆம் தேதி பெனவள அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினர் அதாவது எஸ்டிஎஃப் படையினர் தியாகராஜா குணதீபன் உட்பட்ட 9 பேரை கைது செய்ததாகவும் பின்னர் அவர்களை பிணையில் நீதிமன்றம் விடுவித்ததாக எல்லாம் அமைச்சர் செய்தியை சொன்னார். இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இடத்தில் புலிகளின் இரகசிய முகாம் ஒன்று இயங்குகின்றது, அந்த இடத்தில் குண்டுகள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றன என்ற வகையில் சிலர் சமூக வலைத்தளங்களில் போலி செய்திகளை பரப்பியதாகவும் ஸ்ரீலங்காவின் அமைச்சரே நேற்று தனது ஊடக மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கிடையே இவ்வாறு பொய் தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் நேற்று ஸ்ரீலங்காவின் பொரலஸ்கமுவ வெள்ளன் விளைவைச் சேர்ந்த 46 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்ட அவர் இன்று கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தியை உருப்பெருக்கியவர்களில் ஒருவராக இன்டர்கான்டினென்டல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அல்லது கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமை ஆணைக்குழு என்ற அடையாளத்தில் ஸ்ரீலங்காவில் இயங்கும் தில்லாலங்கடி ஐசி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எனப்படும் அந்த அமைப்பின் பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகரா இருக்கின்றார். இவர் அண்மையில் அடித்துவிட்ட இந்த பழைய எல்டிடி முகாம் குறித்த செய்தியை நேற்று முன்தினம் செய்தி வீச்சு குறிப்பிட்டிருந்தது. அத்துடன் இந்த சங்கீத் ஜெயசேகரா யார் என்பது குறித்தும் அவரது தில்லாலங்கடித்தனங்கள் குறித்தும் செய்திகளை சொல்லியிருந்தது. இதற்கு பின்னர் நேற்றுத்தான் ஸ்ரீலங்காவின் அமைச்சர் இந்த விடயங்களை கையில் எடுத்திருக்கிறார். செய்தி வீச்சு நேற்று முன்தினமே இந்த செய்திகளை குறிப்பிட்டிருந்தது. சிங்கள தருண பிரமுன எனப்படும் அமைப்பில் செயற்பட்ட இந்த தில்லாலங்கடி மனிதர் தன்னை ஒரு மனித உரிமைவாதியாக மனித உரிமை செயற்பாட்டாளராக காட்டி தமது அமைப்பு லண்டனை தலைமையாக கொண்டு இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் செயற்படுவதாகவெல்லாம் அல்லந்து கட்டி கதைகளை விடுவார். பிரித்தானிய அரசாங்கம் ஜெனிவா மனித உரிமை அமைப்பு போன்றவற்றுடன் தனது அமைப்புக்கெல்லாம் இணைப்புகள் இருக்கின்றன, தொடர்புகள் இருக்கின்றன எல்லாம் இவர் அடித்து விடுவார். ஆனால் அவரது அமைப்பு ஒரு அனைத்துலக மனித உரிமை அமைப்பு அல்ல. அவ்வாறான இந்த மனிதர் தான் பழைய புலிகள் முகாம் குறித்த புரளியை ஊதி பெருப்பித்திருந்தார். ஒரு ஊடக மாநாட்டை கூட நடத்தியிருந்தார். இதே போலத்தான் கல்முனை மருத்துவமனை விடயத்தில் மொசாட் சதிகள் குறித்த வலிந்த கதைகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் போன்ற முஸ்லீம் அரசியல்வாதிகளாலும் இழுத்து விடப்படுகின்றது. ரூம் போட்டு யோசித்துக் கொள்வார்களோ என்ற வகையில் இந்த கதைகள் வருகின்றன. கல்முனை மருத்துவமனையின் பொறுப்பாளராக தற்போது இருப்பவர் தமிழரான சூனன் என்ற மருத்துவர். அவர் மொசாட்டின் வலையில் விழுந்து விட்டாரா, அவர் ஒரு மொசாட்டின் உளவாளியா என்ற வகையில் ஹரிஸ் எல்லாம் சந்தேகங்களை எழுப்புகின்றார். அரசாங்கம் இந்த விடயத்தில் வேண்டுமானால் இலங்கை அரச மருத்துவ சேவையில் உள்ள சீருடை தொடர்பான தமது முன்னிய சுற்றறிக்கைகளில் என்றால் சுகாதார அமைச்சின் நடைமுறை விதிகளை உள்ளடக்கிய பழைய விதிகளை மாற்றி முஸ்லீம் பெண் சுகாதார உதவியாளர்கள் கோரும் ஆடை சுதந்திரத்தை வழங்கிக் கொள்ளலாம், அதில் இணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் தமிழர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கும் நோக்கங்கள் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஆனால் ஏற்கனவே நாட்டில் நடைமுறையில் உள்ள சீருடை தொடர்பான இல்லையென்றால் மருத்துவ பணியாளர்களின் ஆடை தொடர்பான அரசாங்க சுற்றறிக்கையில் உள்ள விதியை குறிப்பிடும் மருத்துவர் ஒருவருக்கு ஏன் இந்த திடீர் உளவாளி பட்டம் வருகின்றது என்பதுதான் இங்கு கேள்விக்குரிய விடயம். அப்படியானால் இலங்கைக்குள் 4 வங்கிகளின் முகாமியாளர்களின் உதவியுடன் போலியான இறக்குமதிகளை காட்டி நாட்டை விட்டு $1 பில்லியன் அந்நிய செலாவணியை சட்டவிரோத உண்டியல் மூலம் வெளியேற்றி, அதாவது 340 பில்லியன் ரூபாவை சட்டவிரோத உண்டியல் மூலம் வெளியேற்றிய ஒரு மோசடி வலையமைப்பின் முக்கிய சூத்திரதாரியாக ஜெஃப்ரி முகமட் என்பவர் இருக்கின்றார். அதேபோல பாதாள உலகின் சூத்திரதாரியாக இன்று வரும் இலங்கையை திகிலூட்டும் கஞ்சிவானி இம்ரான் எனப்படும் முகமது இம்ரான் இருக்கின்றார். அதேபோல துபாயில் தூக்கப்பட்டு தற்போது சிஐடியின் உயர்மட்ட பாதுகாப்பில் உள்ள அமெரிக்காவும் நாடு கடத்த கோரிய இன்னொரு பிரபல பாதாள முகமான ஷிரான் பாசிக்கும் உள்ளார். இவர்கள் எல்லாம் முஸ்லிம் முகங்கள் தான். அப்படியானால் இவ்வாறான மாபியாக்களுடன் இலங்கை தீவில் நல்லிணக்கமாக சகவாழ்வுடன் வாழும் தமிழ் பேசும் மக்கள் அடையாளத்தில் உள்ள இலங்கை வாழ் முஸ்லீம் மக்களை யாராலும் தொடர்புபடுத்த முடியுமா? அவ்வாறு தான் முயல முடியுமா? அவ்வாறு செய்தால் அது அபத்தத்திலும் அபத்தமாகும். இவ்வாறான ஒரு அபத்தம்தான் சுகாதார ஊழியர்களின் சீருடை தொடர்பாக ஏற்கனவே உள்ள அரசாங்கத்தின் விதிகளை கூறி அதன் அடிப்படையில் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என கோரும் கல்முனை மருத்துவமனையின் பொறுப்பாளரின் விடயமும் இருக்கும். ஆனால் அவரை இஸ்ரேலி மொசாட் உளவாளி என சொல்ல தலைப்படுவது இனங்கள் சார்ந்த அடையாளங்கள் குறித்த பிரச்சனை அல்ல. பிரச்சனையின் உண்மையான உள்ளுடன்
நோக்கம் குறித்து தான் இங்கு உன்னிப்பை செலுத்த வேண்டும். ஆகையால் இவ்வாறான அடித்து விடல்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் மற்றும் இந்த தம்மை முன்னிலைப்படுத்தும் முகங்களுக்கு பொருந்தக்கூடும். ஆனால் உண்மையான நல்லிணக்கவாதிகளுக்கெல்லாம் இவை எரிச்சலூட்டும் விடயங்களாம். இலங்கை தீவை பொறுத்தவரை பாதாள மற்றும் போதை மாபியா இப்போது இன மத வேறுபாடின்றி விரைவிட்டது. இப்போது 11 வயது இடையவர்கள் கூட இந்த பொறியில் விழுந்து விட்டனர். அவர்களும் இப்போது பாதாள மாபியாக்களில் அங்கமாக இருக்கின்றார்கள். நேற்று கூட கொழும்பு டாம் வீதியில் சட்டவிரோத உண்டியல் செய்த குற்ற சந்தேகத்தில் 19 வயதான நபர் ஒருவர் சிஐடியினரால் தூக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து 1 மில்லியன் ரூபாய் பிடிபட்டிருக்கின்றது. அதேபோல பண்டாரகமவில் 22 வயதான ஒரு இளைய மாபியா முகம் ஒன்று 18 கிலோ ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாடு இப்படியே போனால் 2028 இலங்கை 2வது பொருளாதார பாதாள வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் என முன்னாள் அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்கவும் நேற்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அனுர அரசாங்கம் தற்போது அந்நிய செலாவணி கையிருப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு இல்லையென்றால் அதனை சேமிப்பதற்கு பதிலாக அரசியலமைப்பு மாற்றம், நீதித்துறை மாற்றம் போன்ற குடைச்சல்களில் தலையை விடுவதாக ரணில் குற்றம் சாட்டுகின்றார். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தச் சட்டத்திற்கான முன்மொழிவு மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நாளன்று தனது முன்னாள் பங்காளியும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தனது தலைமையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரை கூட்டி போராட்டத்தை நடத்தி இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் எனவும் நேற்று இலங்கையின் ஜனநாயகத்திற்கு மரண அடி விழுந்ததாகவும் குறிப்பிட்ட நிலையில்தான் 28ஆம் ஆண்டில் மீண்டும் நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி வரும் என்ற எச்சரிக்கையை ரணில் விடுக்கின்றார். கடனை எப்படி திருப்பிச் செலுத்துவது என்பதுதான் நாட்டின் முக்கிய பிரச்சனை என குறிப்பிடும் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை திருத்திக் கொள்வதாலோ இல்லையென்றால் நாட்டில் சேவையில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை மாற்றிக்கொள்வதாலோ கடனை திருப்பிச் செல்ல முடியாது என்ற ஒரு கசப்பான யதார்த்தத்தை நினைவூட்டுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் கணக்கின்படி நாட்டின் பொது அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் $6 பில்லியன் உள்ளது. அதேபோல் இலங்கை மத்திய வங்கி இந்த டிசம்பர் மாதத்துக்குள் இன்னும் $2 பில்லியன் எதிர்பார்ப்பதால் மொத்தமாக $8 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தாலும் 28ஆம் ஆண்டில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு $15 பில்லியன் தேவைப்படும் என்பதால் இன்னமும் $6 பில்லியன் இலங்கைக்கு தேவை என்ற நிலை இருப்பதால் இதனை பூர்த்தி செய்யாவிட்டால் மீண்டும் நாடு 28ஆம் ஆண்டில் பொருளாதார வீழ்ச்சிக்குள் வரும் என ரணில் எச்சரிக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் 48 மாத கால பிணையெடுப்புக்கு இன்னும் 7 மாதங்கள் தான் உள்ளன. அதாவது மார்ச் மாதம் 2027ஆம் ஆண்டில் இந்த பிணையெடுப்பு முடிவடைவதால் இந்த எச்சரிக்கையை விடுக்கின்ற ரணில் 2022 முதல் 2024ஆம் ஆண்டு வரை தான் பதவியில் இருந்தபோது சில சாதனைகள் செய்யப்பட்டதாக எல்லாம் டமாரம் அடிப்பது வேறு விடயம். இந்த நிலையில் நேற்று அரசாங்கத்தின் மசோதாக்கள் எதிர்க்கட்சியால் எதிர்க்கப்பட்டது. எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் சில கூச்சல் குழப்பங்களை செய்தார்கள். அத்துடன் அவர்கள் இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்திற்கும் எடுத்துச் சென்ற நிலையில்தான் நேற்று இந்த எதிர்க்கட்சியினரின் போராட்டத்தை எள்ளல் செய்த அரசு தரப்பு இன்றுடன், அதாவது நேற்றுடன் இந்த கூச்சல் குழப்பங்களை முடித்து விடாதீர்கள், முடிந்தால் இந்த வாரம் முழுவதும் கூச்சல் குழப்பங்களை செய்து நாடாளுமன்றத்தை அதகலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் நாம் இந்த 22ஆம் திருத்தத்தை எல்லாம் அசராமல் அடிப்போம், ஒப்பேற்றுவோம் என சபை தலைவரும் அனுரவின் வலதுகர தளபதிகளில் ஒருவருமான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே எதிர்பார்க்கப்பட்டது போல இந்த 22ஆம் திருத்தச் சட்டத்திற்கான மசோதாவை எதிர்த்து ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு வழக்கை ஏற்கனவே நேற்று தாக்கல் செய்துவிட்டது. அதில் இந்த மசோதாவுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையின் தேவை எனவும் அது உச்சநீதிமன்றத்தில் கோருகின்றது. அதாவது உச்சநீதிமன்றம் இவற்றையெல்லாம் அறிவிக்க வேண்டும் என கோருகின்றது. இந்த நிலையில் இந்த 22ஆம் திருத்தம் குறித்து ஐநா சபையின் சிறப்பு அறிக்கையாளர் தெரிவித்த விமர்சன கருத்தை தாம் கணக்கில் எடுக்கும் நோக்கம் இல்லை என பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஐநாவுடன் முரண்படாமல் இந்த விடயத்தை அப்படியே கடந்து போக அரசாங்கம் விரும்புவதைத்தான் பிமல் ரத்நாயக்காவின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.